அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை 999 பிரபஞ்ச வசிய நாள். இரவு 11:59 ஒரே ஒரு முறை இந்த நம்பரை உங்களுடைய ஆள்காட்டி விரலில் எழுதி பாருங்கள். நீங்கள் நினைத்த ஒரு காரியம் அப்படியே நடக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சில முக்கியமான பிரபஞ்ச வசிய நாட்களை முன்னிட்டு அன்றைய தினம் நாம் நினைத்த காரியம் நடைபெறுவதற்கான எளிமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 999 மேஜிக் டே. நம்முடைய முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேற எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை பார்க்க போறோம். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. ஸோ எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்ட் காம்பினேஷனை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க குளிச்சுட்டு தான் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கும் அந்த ஆற்றல் மிக்க ஸ்விட்ச் வேர்ட் கலந்த ஏஞ்சல் நம்பர் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை எந்த நேரத்துல ஃபாலோ பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவை நீங்க பார்க்கிற இந்த நேரத்திலிருந்து, அதாவது செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த வீடியோ பார்க்கிற இந்த நேரத்திலிருந்து இன்றைய தினம் நள்ளிரவு 11:59 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இப்ப நம்ம பார்த்த நேரத்துக்குள்ள ஏதாவது முக்கியமான நேரம், அதாவது மிகவும் சிறப்பான நேரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கட்டாயமாக இருக்குங்க. இன்றைய தினம் இரவு 9 மணி முதல் 9:59 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் மிக மிக விசேஷம். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த டைமிங்ஸை நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இன்றைய தினம் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க, அடுத்த முக்கியமான விஷயம், இன்றைய தினத்தை எப்படி நம்ம இந்த 999 மேஜிக் டேவா எடுத்துக்கிறோம்னு பார்த்தோம்னா, இன்றைய தேதி 18, இதனுடைய கூட்டுத்தொகை 9, மாதமும் 9, வருடத்தை நம்ம கணக்கிட்டோம்னா 2025, இதனுடைய கூட்டுத்தொகையும் 9. நிறைய மேஜிக் நம்பர்ஸ் நமக்கு இருந்தாலும் கூட 111, 555, 777 மற்றும் 999 இது போன்ற மேஜிக் நம்பர்ஸ்க்கு இன்னமும் ஆற்றல் அதிகம். சரிங்க, இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த டெக்னிக்கை நீங்க வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்துல இருந்தே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை அல்லது உங்களுடைய ஆசை என்னமோ அது நடக்கணும்ன்றதுக்காக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. நிறைய கோரிக்கைகள் வைக்க கூடாதுங்க. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய இடது கை, லெஃப்ட் ஹேண்ட், மிடில் ஃபிங்கர், நடுவிரலில் இப்ப நம்ம பார்க்க போகும் ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்டை எழுதணும். சப்போஸ் யாருக்காவது இடது கையில அடிபட்டிருக்கு, எழுத முடியாத நிலை இருந்தால் வலது கை நடுவிரல், ரைட் ஹேண்ட் மிடில் ஃபிங்கர்ல நம்ம எழுதணும். எழுத வேண்டிய ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா டேப் 999, டேப் 999, டேப் 999. இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல அப்படியே எழுதிக்கோங்க. ப்ளூ கலர் அல்லது கிரீன் கலர் பெண்ணால எழுதணும். ரெட் அண்ட் பிளாக் நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. ஒரே ஒரு முறை இதை நம்ம எழுதினாலே போதும். எழுதி முடிச்சிட்டு உங்களுடைய முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உண்மையாகவே நிறைவேறிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வுகளை நீங்க வெளியிடணும். உதாரணத்திற்கு சொல்றேங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த 10 லட்சம் இந்த நொடி உங்க கையில கிடைச்சிட்டா எந்த அளவிற்கு நன்றி உணர்வுடன் சந்தோஷமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வுகளை நீங்க வெளியிடணும். இது கற்பனையாக இருக்கக்கூடாதுங்க, செயற்கையாகவும் இருக்கக்கூடாது. உண்மையாகவே நீங்க தத்ரூபமா உணரணும். ஒரு 2 நிமிஷம் நீங்க நல்லா உணரணும். நம்ம விரலில் எழுதியிருக்கக்கூடிய டேப் 999 அதை பார்த்துக்கிட்டே நீங்க சந்தோஷமா அந்த உணர்வுகளை வெளியேத்துங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இந்த நம்பர் நம்முடைய ஆழமான உண்மையான உணர்வுகளை பிரபஞ்சத்திடம் கொண்டு செல்லும். குறைந்தபட்சம் அரை மணி நேரம் இந்த நம்பர் நம்ம கையில
இருந்தாலே போதும். அதற்கு பிறகு வியர்வை பட்டோ தண்ணீர் பட்டோ அழிந்தால் பரவாயில்லைங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான டெக்னிக்கை இன்றைய தினம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக சர்வவசிய மாலை. சில பொருட்களை நம்ம சகல ரோக நிவாரணின்னு சொல்லுவோம். அதாவது நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பொருள். அதே போலதாங்க 7 வசிய கற்களால் மஞ்சள் நிற கயிற்றால் கட்டப்பட்ட சர்வவசிய மாலை. இது நிறைய பலன்கள் இதற்கு இருக்குங்க. இந்த சர்வவசிய மாலையை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய பலன்களை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம், அபாரமான பணவசியத்தை கொடுக்கக்கூடியது. குலதெய்வத்தின் அருளை முழுமையாக பெற்றுத்தரக்கூடியது. கண்திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் மற்றும் போட்டி பொறாமைகளால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு கெட்ட அதிர்வுகளும் கெட்ட சக்திகளும் வீட்டுக்குள்ள நுழையவே முடியாதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது. சில வீடுகள்ல பார்த்தோம்னா எப்ப பார்த்தாலும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நிறைய சண்டை சச்சரவுகள், கலகங்கள், மனஸ்தாபங்கள், ஒரே வீட்டில இருந்து பேசாமல்லாம் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களும் இந்த சர்வவசிய மாலையை நீங்க பயன்படுத்தும் போது வீட்டில் அமைதி மற்றும் ஒற்றுமை நிலவும். குடும்ப உறுப்பினர் இடையே மன நிம்மதி கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்களையும் நீக்கக்கூடியது. இந்த கல்லில் பார்த்தோம்னா இயற்கையான கோடுகள், சிறு சிறு பிளவுகள் இருக்கும். அதுல இருந்து தாங்க இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வெளியேறும். ஒரு 10 நிமிஷம் இந்த சர்வவசிய மாலையை உங்களுடைய கையில நீங்க வச்சு பார்த்தாலே நல்ல வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுவீங்க. பாசிட்டிவான உணர்வுகள் தோன்றும். இந்த 7 வசிய கல்லில் இருந்தும் நேர்மறையான ஆற்றல்கள் வெளியேறிக்கிட்டே இருக்கும். சரிங்க, இந்த அற்புதமான சர்வவசிய மாலையை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, முதலாவதாக வீட்டின் தலைவாசல், அதாவது நிலைவாசலின் 2 புறமும் நீங்க தொங்க விடலாம். வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவங்க, வாஸ்து தோஷம் இருக்கிறவங்க 2 மாலைகளை வீட்டின் தலைவாசலின் 2 பக்கத்துல தொங்க விடலாம். எங்களுக்கு வாஸ்து தோஷம் கிடையாது, பெரிய அளவுல பணப்பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றவங்க ஒரே ஒரு மாலையை வீட்டின் தலைவாசலின் நடுப்பகுதியில இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல தொங்க விடலாம். அடுத்ததாக வீட்டில் நீங்க பணம் மற்றும் நகை வைக்கக்கூடிய பீரோவிலும் இந்த மாலையை தொங்க விடலாம். ஒரு பிளாஸ்டிக் ஹூக் மாதிரி மாட்டிட்டீங்கன்னா அதுல இந்த மாலையை நீங்க தொங்க விட்டுருங்க. தாராளமான பணவரவை கொடுக்கும். நகைகள் அடமானம் போயிருந்தால் அதை உடனடியாக மீட்க முடியும். அடகு நகை மீட்பதுன்னு மட்டும் இல்லைங்க, புதியதாக நிறைய தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கும். அடுத்ததாக வீட்டின் பூஜை அறையிலும் இதை நீங்க மாற்றலாம். தனி பூஜை அறை இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வீட்டில் நீங்க சுவாமி படங்கள் வச்சிருக்கக்கூடிய இடத்திற்கு பக்கத்துல இந்த மாலையை தொங்க விடலாம். வீட்டிற்கே ஒரு நல்ல தெய்வீக கவசம் உருவாகும். நீங்க வழக்கமாக செய்யக்கூடிய பூஜைகள், மந்திர ஜபங்களுக்கு பல கோடி மடங்கு அதிகமான பலன்களை பெற்றுத்தரும். உங்களுடைய கோரிக்கைகளும் சுலபமாக நிறைவேறும். ஏதோ மார்க்கெட்டிங்காக, வியாபாரத்திற்காக நான் சொல்லலங்க. இந்த சர்வவசிய மாலையை நீங்க வாங்கி வீட்டுல மாட்டி பாருங்க. 3 மாதங்கள்ல மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இப்ப நம்ம பார்த்த இந்த சர்வவசிய மாலையுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல வராகியம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் அதிகப்படியாக நமக்கு கிடைக்குதுங்க. இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.